கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். வெளிப்படுத்துதல் 12:11. மரணம் நேருகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அந்த அவன் என்பது பிசாசை குறிக்கிறது. பிசாசை எப்படி ஜெயித்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. பிசாசை தான் சிலுவையில் இயேசு ஜெயிச்சிட்டாரே, திரும்ப நாம் ஏன் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டால், லீகலாக சிலுவையில் அவனை இயேசு ஜெயித்திருக்கிறார், அவன் தலையை நசுக்கி இருக்கிறார். ஆனாலும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவங்க தேவன் என்ன அதிகமாக அறிவதை, அவர்கள் மூலமாக தேவன் ராஜ்யம் விஸ்தாரமாவதை, அவர்கள் தேவனுக்காக மகிமையான வாழ்க்கை வாழ்வதை ஏதாவது ஒரு விதத்தில் அதை அவன் கெடுக்க பார்க்குறான். அப்போ இன்னமும் ஒரு யுத்தம் இருக்குது. ஆனால் அது மாம்சீகமான ஒரு யுத்தம் கிடையாது. அந்த யுத்தத்தில் இயேசுவின் ரத்தம் ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஆமென். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இந்த வசனத்தை எல்லாரும் மறுபடியும் வாசிப்போம். மரணம் நேருகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் சத்தமாக ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். சிலுவையில் இயேசு அவனை ஜெயித்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அவன் மீது செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் மீது செலுத்தும்படிக்கு ஏற்கனவே ஆண்டவர் அவன் மீது சில நியாய தீர்ப்பை எழுதிட்டார். இன்னைக்கு கூட நமக்கு சில வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது எழுதப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. ஆனால் அதை நான் என்ன செய்யணும்? என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை சொல்ல வேண்டும். என் வாழ்க்கையை அதை நான் பிரகடனப்படுத்தணும், என்னுடைய வாழ்க்கையை அதை நான் அமுல்படுத்த வேண்டும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டும். அதான் இங்கே போட்டிருக்கு. அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டால், ஆட்டுக்குட்டின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். ரெண்டு காரியம் போட்டிருக்கு. ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னொன்று தங்கள் சாட்சியின் வசனம். ஏன் இயேசுவின் ரத்தத்தை குறித்து போதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டால், அது ரொம்ப அவசியம். இயேசு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொன்ன மாதிரியே பிசாசானவன் இயேசுவின் குதிங்கால நசுக்குனா, இயேசு அவன் தலையே நசுக்கி அவனுடைய அதிகாரத்தை எடுத்துட்டார். நல்லது தான், செஞ்சு முடிச்சிட்டார். ஆனால் அது பத்தாது, அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் என் வாழ்க்கையில் பிரச்சனையின் போது அவர் எடுத்த அந்த வெற்றியை அவர் என்ன செய்து முடித்தார், இயேசுவின் ரத்தம் என்ன செய்தது என்பதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதான் ரெண்டு காரியம். ஒன்று ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இன்னொன்று தங்கள் சாட்சியின் வசனம். அதாவது என்னுடைய சாட்சியின் வசனம். நான் அதுக்கு சாட்சி எடுக்கிறேன், நான் அதை வசனிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கு என்பதை என்ன செய்கிறேன்? நான் சொல்லுவது மூலமாக தான் நான் என்ன செய்கிறேன், ஜெயிக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கு. வசனம் சொல்லுது, அதை நம்ம போதிக்கிறோம். அறிந்த பின்பு அது என்னவா மாறணும்? என்னுடைய சாட்சியாக மாறணும். என்னுடைய சாட்சியின் வசனம் பைபிளில் போட்டிருக்கு. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் போட்டிருக்கு, பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அப்படி நான் என்ன செய்கிறேன்? இயேசுவின் ரத்தம் செய்த அந்த வசனத்தை நான் சொல்லும்போது அது எனக்கு உண்டாகிறது. அப்போ தங்கள் சாட்சின்ற இடத்துல என்னுடைய சாட்சியின் வசனம் போட்டுக்கிறோம், அவனை என்று போட்ட இடத்துல பிசாசின் போட்டுக்கிறோம். வாசிக்கலாமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தேன், பிசாசை ஜெயிப்பேன். ஆமேன். மறுபடியும் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் என்னுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயிக்கிறேன். இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இயேசுவின் ரத்தம் என்ன செய்திருக்கிறது என்பதை அங்கே போகலாம். எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் இவர்னு வருது இல்லையா? அந்த அவருடையன்றது யாரை குறிக்குதுன்னா தேவனுடையன்னு குறிக்குது. இவர்ன்றது யாரை குறிக்குது? இயேசுவை குறிக்குது. அப்போ நான் வாசிக்கிறேன். தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே, அதாவது பிதாவாகிய தேவனுடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா, மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு நம்மை மீட்டிருக்கிறார். ஆமென். நான் ஒரு மீட்கப்பட்டவன் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு.
சரி, எதுக்கு மீட்கணும்? இந்த மாதிரி பிரசங்கங்கள் சில நேரம் கேட்கும்போது இது அவசியமானு தோணும். ஆனால் இதில் 2 காரியம் நடக்கும் பாருங்கள். ஒன்று, ஆண்டவர் என் மீது எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் என் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு ஒன்று. இன்னொன்று, கர்த்தர் வார்த்தை சொல்லி ஜெபிக்கிற இல்லையா, அந்த ஜெபிக்கிற மனிதன் இப்படிப்பட்ட வெளிப்பாட்டை உடைய மனிதனாக இருக்க வேண்டும். நான் கர்த்தரிடத்துல போய் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபிக்கிற மனிதனுக்கு மீட்பை குறித்த வெளிப்பாடு அவசியமாக இருக்கிறது. அப்படின்னா தான் சில நன்மைகளுக்கான என்ன செய்ய முடியும், கர்த்தர் வார்த்தையை நம்ப முடியும். அது ரொம்ப ஆழமான ஒன்று. நான் ஜெபித்து பதில் பெறணும் அப்படின்னா, நான் கர்த்தர் ஒரு காரியத்தை ஜெபிக்கிறேன்னு சொன்னால், ஆமாம் கண்டிப்பாக நான் அதுக்கு ஜெபிக்க முடியும், கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பாரு, எனக்கு இந்த நன்மை கிடைக்கும். ஏன்னா ஒரு மீட்பின் திட்டத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். என்னை மாத்திரமல்ல, எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ எனக்கு சுகம் பலிக்கும், எனக்கு ஐஸ்வர்யம் பலிக்கும், பெருக்கம் எனக்கு பலிக்கும், பாவத்தின் விடுதலை எனக்கு உண்டாக முடியும், பாவத்தை என்னால் மேற்கொள்ள முடியும். எப்பன்னு கேட்டால் மீட்பை குறித்த வெளிப்பாடு. இந்த புஸ்தகமே அடிமையாய் போன ஒரு மனிதனை அப்பா மீட்கும்படிக்கு தம் குமாரனை அனுப்பின கதையாக இருக்கிறது. இது ஒரு மீட்பின் புஸ்தகம். பைபிள் ஸ்டோரி அது மீட்பின் கதை. அடிமையா போன தன் பிள்ளைகளை மீட்கும்படிக்கு தன் சொந்த குமாரனை கொடுத்த அப்பாவுடைய ஸ்டோரியா இருக்குது. தேவனுடைய கிருபையுள்ள ஐஸ்வர்யத்தின்படியே இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுக்குள் எனக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு. முதல்ல இந்த மீட்புனா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் எதுலேருந்துலாம் நம்மளை மீட்கிறாருன்னு நம்ம பார்த்து முடிக்கலாம். சரியா? அப்புறம் இன்னைக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம அதில் போக போக அப்படி பார்த்துட்டே வரலாம். அங்கே வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அதுக்கு தான் கேட்குறோம். இங்கே ஒன்று போட்டிருக்கு பாருங்க. எத்தனை பேர் இங்கே ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவர் அறிஞ்சு அப்படி பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க? ஆண்டவர் அறியாத குடும்பத்திலிருந்து எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை பாஸ்டர், ஆனால் இன்றைக்கி நான் இயேசு ஏற்றுக்கொள்ள ஒரு பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? பிரைஸ் எல்லாம் ஆமென். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்களா? தெய்வம் அல்லாதவைகளை தெய்வமாக வணங்கி கொண்டிருந்தோம், நிறைய உலக வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், முன்னோர்கள் செய்த பாரம்பரியங்களை சடங்குகளுக்கு நாம் அடிமையாக இருந்தோம். அதுதான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இங்கே போட்டிருக்கு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த தலைமுறையா எங்க அப்பா அப்படித்தான் பண்ணாரு, எங்க தாத்தா அப்படித்தான் பண்ணாரு, எங்க பாட்டை அப்படித்தான் பண்ணாரு, எங்க பூட்டை அப்படித்தான் பண்ணாருன்னு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? தொடர்ந்து வழி வழியா செஞ்சுக்கிட்டே வந்தோம். நமக்கு சத்தியம் என்ன செய்யல, தெரியல. மெய்யான தெய்வம் யார் என்று தெரியல. நீங்க போட்டிருக்கு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த அந்த வீணான நடத்தை நின்று. நீங்க என்னைக்காவது பரிதாபப்பட்டிருக்கீங்களா? ஆண்டவரை தேடுறேன்னு சொல்லி நிறைய பேர் இந்த பக்கம் நடந்து போவாங்க, இந்த கடற்கரை பக்கமா, அப்புறம் இந்த பக்கம் நடந்து போவாங்க, மேற்கு பக்கம் நடந்து போவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நடந்து போனாங்கன்னா இப்போ திருச்சி பக்கத்து இடத்துல நடந்து போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது காலெல்லாம் போட்டு அன்னைக்கெல்லாம் நாங்கள் ஊரில் வரும்போது பார்க்குறேன் பாருங்க, நடந்து காலெல்லாம் வீங்கி போய் எவ்வளோ பக்தி பாருங்க. நம்மளும் அதான் செஞ்சோம். ஒரு நாள் தெய்வத்தை தேடி போகிறாங்க. அது நம்ம குற்றன்னு இப்போ பேச வேண்டிய இடத்துல நம்ம இல்லை, ஆனால் நம்மளும் அதை தான் பண்ணோம். என்ன விஷயம்னா, பைபிளில் போட்டிருக்கு, அந்த வகையில் தெய்வத்தை அடைய முடியாது. ரொம்ப சுருக்கமாக போட்டுச்சு, வீணான நடத்தை. இன்னைக்கு கண் திறக்கப்பட்ட பிறகு நமக்கு தெரியுது இதெல்லாம் அவசியமே இல்லை. நான் என்னை உடலை வருத்தி கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் எனக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அவர் எனக்குள்ள வாசமா இருக்கிறார். அவர் என்ன தேடி வந்திருக்கார். ரொம்ப தூரமான அடையவே முடியாத தேவன் அவர் என்ன தேடி எனக்குள்ள வந்துட்டார். அவர் வார்த்தையா இருக்கிறார். இதை விட சிறந்த வழியில தேவன் அடைய, அணுக, நெருங்க முடியாது. இயேசுவும் தேவன் கொடுத்த வார்த்தை தான் தேவனை நெருங்குவதற்கு வழியா இருக்கிறது. வேற எந்த வழியிலையும் நம்ம தேவன் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஆனா நம்ம பல வழிகளை செய்தோம். அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை மீட்டுட்டான பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. ஆமென்.
வாழ்நாள் முழுவதும் அதை செஞ்சுட்டு சில வேலை சொல்லுவாங்க பாருங்க, சில ஆலயங்களுக்கு அவங்க மாலை போட்டு போவாங்க, அது ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, இது எனக்கு 18வது வருஷம்னு சொல்லுவாங்க. வாழ்நாள் ஃபுல்லாக அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி முன்னக்கூட்டியே நம்மளை கர்த்தர் ரட்சித்து அவருக்காக வாழும்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். நம்ம பிள்ளைகளை அவர் ரட்சித்து அவருக்காக வாழும்படி அவருடைய சந்ததியாக மாற்றியிருக்கிறார். எத்தனை பெரிய கிருபை! நம்ம அது ஈஸியாக நடக்கலை, ரொம்ப ஆழமாக போட்டிருக்கு. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான அவன் நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். வெள்ளியை வச்சு பொண்ணை கொடுத்து என்ன செய்ய முடியாது, மீட்க முடியாது. நான் இப்போ காண்பிக்கிறேன், வர்றேன், கவனிச்சே வாங்க. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே, எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன். எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். சொல்லுங்க, குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம். அப்படிப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் மீட்கப்படணும்? எதுக்கு நான் அடிமையாக போனேன்? மீட்பு அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் வந்து காசு கொடுத்து வாங்குறது. ஒரு அடிமையை என்ன செய்யறது? காசு கொடுத்து வாங்குறது. அடிமையின் சந்தையிலிருந்து ஒரு மனுஷனை விலைக்கரையும் கொடுத்து வாங்குவது. அடிமையாக போன ஒரு மனுஷனை மீட்கும் தொகையை செலுத்தி வாங்குவது. ரேன்சம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரேன்சம்னா மீட்கும் தொகை, அல்லது அதை மீட்கிறதுக்கு ஒரு மனுஷனையோ ஒரு பொருளையோ மீட்கிறதுக்கு அதற்கு ஒன்றை செலுத்தணும். அதான் மீட்கும் பொருள். இதை நீ கொடுத்தாதான் நான் அவனை விடுவிப்பேன். மீட்கும் பொருளை, இதற்கேற்ற மீட்கும் பொருளை கொடுத்தாதான் நான் என்ன செய்வேன், அவனை விடுவிப்பேன். அது மாதிரி அப்போ அடிமையாக இருக்க ஒரு மனுஷனை விலைக்கரையை செலுத்தி வாங்குறது தான் என்னது? மீட்பு. தேவன் நம்ம மீட்டிருக்கிறாரு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியா கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார். எவ்வளவு ஏராளமான வெள்ளியை கொடுத்தாலும் பொன்னை கொடுத்தாலும் மீட்க முடியாது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க நீங்கள் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று? நீங்கள் வெறும் கிறிஸ்டியன் ஆகலைங்க. எங்கள் அப்பா கிறிஸ்டியனு, அவர் பேர் ஆல்பர்ட்டு, நான் வந்து ஜேக்கப்பு. இல்லை, அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வந்து ஒரு மதமே கிடையாது. அது நிறைய பேருக்கு விளங்க மாட்டேங்குது. சத்தியத்தை கேட்காம அப்படியே போயிடுறாங்க பாருங்கள். நாம் எதுக்கு மீட்கப்பட வேண்டும்? சீக்கிரமாக போகலாமா? அங்கே வாசிங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் போங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 21 வாசிங்களே. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. அதில் முதல் பகுதி மட்டும் வாசித்தோம்னா, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல, அந்த ஒரு வார்த்தை வருது, ஆண்டு கொண்டது. பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல. ஆண்டு கொள்வது அப்படின்னா, இப்போ வந்து பாவம் என்னை ஆண்டு கொண்டது, மரணம் என்னை ஆண்டு கொண்டது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால பாவம் மரணம் நம்ம என்ன செய்தது? ஆண்டு கொண்டது. ஆண்டு கொண்டது அப்படின்னா அது நம்மளை ஓவர் கம் பண்ணிருச்சு. இனிமேல் நாம் அதுக்கு என்னது? அடிமை. நாம் பாவத்துக்கு அடிமை, மரணத்துக்கு அடிமை, அது கீழாக போயிட்டோம். இப்போ அதை பவுல் சொல்லாரு பாருங்களேன், அதை பொறுமையாக வாசிப்போம். ரோமர் 7:15, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 17, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. உண்மைதானே? நான் செய்யறதுன்னு ஒன்று என்ன செய்யறேன், விரும்புகிறேன். ஆனால் நான் எதை செய்யணும்னு விரும்புகிறேன் அதை செய்யாமல் நான் விரும்பாததையே செய்கிறேன். ஏதோ ஒன்று என்ன செய்யுதுன்னு ஃபோர்ஸ் பண்ணுது. அப்படின்னா நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ எனக்குள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. நான் பாவம் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. 19 வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். கவனிங்க,
ஒருத்தவங்க குடிப்பழக்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா சில வேளை அவங்களுக்கு ஒரு பெரிய ஆசை இருக்குது, நம்ம எப்படியாவது இந்த குடிப்பழக்கத்திலிருந்து இருக்குமா இருக்காதா, சிக்கிக்கிறாங்க, போய் சிக்கிக்கிட்டு ஆனால் எப்படியாவது என்ன செஞ்சிடணும், வெளியே வந்துன்னு நினைக்கிறாங்க, ஆனால் வெளியே வர முடியல. எனக்குள்ள ஒரு நல்ல விருப்பம் இருக்கு, நன்மை செய்கின்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு, ஆனால் ஒரு பிரமாண வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, பாவம் மரணம். அது என்னை ஆட்கொண்டுருச்சு. நம்ம எல்லாரும் பூமியில் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஒரு பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறோம். நிறைய பிரமாணம் இங்கே இருக்குது. விதைப்பருப்புன்ற பிரமாணம் இருக்குது, புவியீர்ப்பு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் நம்ம இருக்கிறோம். இல்லை எனக்கு மட்டும் அது வேலை செய்யாது, நான் மட்டும் இப்போ மாடியிலிருந்து ரெடி ஸ்டெடி ஜம்ப்னு சொன்னால் குதிச்சேன்னா என்ன செஞ்சிருவேன், பறந்துடுவேன்னா பறக்க மாட்டோம், என்ன செஞ்சிருவோம், கீழே விழுந்துருவோம். அந்த பிரமாணம் எல்லாத்துக்கும் வேலை செய்யுது. அதே போல் ஆதாமுடைய வித்திலிருந்து உண்டான எல்லாருமே பாவம் மரணம் என்கிற பிரமாணத்துக்குள்ளே கிடக்கிறோம். அப்போ பவுல் கேட்குறாரு, வாசிப்போம் அங்கே 23 வாசிங்க. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன், நல்லது ஆண்டு வார்த்தைக்கு கீழ்ப்படின்னு நினைக்கிறேன். வாசிப்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. ஒரு பக்கம் ஆண்டு கீழ்ப்படின்னு என்ன இருக்குது, ஆசை இருக்குது, உள்ள ஆவி அதுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது, நான் ஆண்டு கீழ்ப்படின்ற ஆசை இருக்குது. ஆனால் என் சரீரத்தில் ஒரு பிரமாணம் என்ன செய்யுது, வேலை செஞ்சு அது என்னை சிறையாக்கி கொள்கிறது, என்னை அடிமையாக்குது. 24 வாசிப்போம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார், அல்லது இந்த பாவத்திலிருந்து யார் என்ன விடுதலை ஆக்குவார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் போட்டிருக்கு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் கூட கேட்கலாம், யார் என்னை விடுதலை ஆக்குவார்? நான் சொல்கிறேன், இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். இயேசு உங்களை, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்போ நாம் பாவத்துக்கு அடிமை, மரணத்துக்கு கீழே போயிட்டோம், பாவத்தின் விளைவுகளுக்கு அடிமையாக போயிட்டோம். இன்னும் கொஞ்சம் எதுக்கு அடிமைன்னு பார்ப்போம். அங்கே போங்க, 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இங்கே போட்டிருக்கு, 2 பேரை வித்தியாசப்படுத்தி காட்டுது. என்ன போட்டிருக்கு, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்துக்குள்ள இருக்கிறீங்க? இருக்கிறோமா இல்லையா? இங்கே தான் இருக்கிற, பரலோகம் போயிட்டோமா? இல்லை, இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயத்தை சொல்லுது, என்னைக்கு நாம் இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அப்போ என்ன பண்ணிட்டோம், தேவனுடைய பிள்ளையாக்கப்பட்டுட்டோம், நம்ம தேவனால் உண்டாகி விட்டோம். ஆனால் இந்த உலகம் என்ன எங்கே கிடைக்குது, பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அப்படின்னா இன்னும் இந்த உலகம் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது, பிசாசின் கீழே தான் இருக்குது. எத்தனை பேர் இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க பிசாசுக்கு அடிமை இல்லை, நீங்கள் இயேசுக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். ஆமென். இன்னும் சொல்ல போனால் இயேசுக்கு அடிமை கிடையாது. உங்களை நீங்க இன்னைக்கு தீர்மானிக்கலாம், இல்லை இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வர போறேன், இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்க போறேன், எதையும் நீங்க தீர்மானிக்கலாம். அப்படி இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஆனால் இயேசு ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் என்னவாயிடுச்சு, அடிமையாக போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, அதை என்ன செய்யணும், மீட்கணும், பாவத்திலிருந்து மீட்கணும், பிசாசின் கரத்திலிருந்து மீட்கணும், பாவத்திலிருந்து மீட்கணும். என்ன செய்யலாம்? பிசாசு, நான் இந்த ஜனங்களை மீட்க போறேன், என்ன செய்யலாம்? எவ்வளவு வெள்ளி வேணும் சொல்லு, எவ்வளவு பொண்ணு வேணும் சொல்லு, அப்படி மீட்க முடியாது. எவ்வளவு வெள்ளியை கொடுத்தாலும் எவ்வளவு பொண்ணை கொடுத்தாலும் மீட்க முடியாது, மீட்க முடியாது. ரட்சிக்கப்படலைன்னு வச்சிருந்தா நம்ம அப்படியே அடிமையாவே பாவத்துக்கு அடிமையாக போய், வியாதிக்கு அடிமைப்பட்டு, சாபத்துக்கு அடிமைப்பட்டு, மரணத்துக்கு அடிமையாகி பாதாளத்துக்கே போயிருப்போம். நிரந்தரமாக தேவனை விட்டு பிரிஞ்சே போயிருப்போம். கர்த்தர் மாத்திரம் நம்மளை மீட்கவில்லை என்றால் நித்தியத்துக்கும் தேவனை விட்டு தூரமாக போயிருப்போம். நமக்கும் ஜீவ தேவனுக்கு எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. அப்போ மீட்பு எவ்வளவு அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? துபாய்க்கு வேலைக்கு கூட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, பாலைவனத்தில் ஒட்டகம் மேய்க்க விட்டுறாங்க, ஆடு மேய்க்க விட்டுறாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, போச்சுடா அடிமை வேலை முடிஞ்சு கதை அவ்வளோதான், அங்கேயே வனாந்தத்தை கிடக்கிறாங்க. இப்போ யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட ஆளை பார்த்து அந்த முதலாளிகிட்ட போய், இந்த ஆளை நானே செஞ்சுக்கிறேன், விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லி, உனக்கு எவ்வளோ பணம் வேணும்,
அப்படின்னு அந்த ரேன்சம், அந்த மீட்பின் தொகையை கொடுத்து அவனை மீட்டெடுத்து அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பேர் சொல்றீங்க. ஆமென். அந்த மீட்பர் மாத்திரம் வரல, அந்த மீட்கும் தொகையை மாத்திரம் செலுத்தலை அப்படின்னா அவன் காலாகாலத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? அதே பாலைவனத்தில் அடிமையா இருந்து செத்து போயிருக்கணும். சரி, இப்படி வச்சுக்கிருவோம். உங்க நகை அது அடமானத்தில் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை என்ன செய்யணும்? மீட்கணும் இல்லையா? அப்ப அதுக்கு ஒரு மீட்கும் தொகை வேணும். அந்த மீட்கும் தொகையை கொண்டு போய் செலுத்தவன் என்ன செய்யாது? அந்த அந்த நகை, அந்த ஜொல் நம்முடையதாக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த மீட்கும் தொகையை நம்ம செலுத்தவே இல்லை அப்படின்னா என்னவாகும்? அது பேர் சொல்லுவாங்க, என்ன வந்துடும்? அந்த நகை மூழ்கிடும், மூழ்கி போகும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் மீட்கும் தொகை எனக்கு கிடைச்சு அதை நான் செலுத்துறேன்னா அதே நகை ஜொல் என்ன செஞ்சிருது? எனக்கு வந்துடுது. இல்லைன்னா அது ரொம்ப தூரமாக தொலைஞ்சே போயிருக்கும். அது வெறும் நகை. ஆனால் எங்கள் ஆண்டு ஒரு காரியத்தை செய்கிறாரு, பார்க்க போகிறோம். பணத்தை வச்சு மீட்க முடியுமா? சங்கீதம் 49:9 எடுங்க, 6 வாசிங்க. தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. ஒரு பெரிய செல்வந்தன் எடுத்துக்கோங்க, அவன் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை மீட்கணும் அப்படின்னு சொல்லி, உதாரணத்துக்கு இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பெரிய பணக்காரர் யாரு? எலான் மஸ்க். எலான் மஸ்க் ஒரு மனுஷனை பாவத்தை மீட்டெடுக்கிறதுக்கு நான் என்ன வேணா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 கோடியை கொடுக்க வச்சுக்கோங்க. எத்தனது? 10,000 கோடி. இல்லை 1,00,000 கோடி தரான்னு வச்சுக்கோங்க. அப்படி அந்த ஆத்துமாவை மீட்க முடியாது. இவ்வளவு பெரிய மேன்மையான விஷயம் பாருங்களேன். அவன் தான் செல்வத்தை நம்பி தன் திரளான ஐஸ்வர்யத்தின் மேலே பெருமை பாராட்டுகிற ஒருத்தன் தன் சகோதரனோட அழிவை காணாமல், அழிஞ்சு போகாமல், அவன் நரகத்துக்கு போகாமல், கெட்டு போகாமல், அவன் இனி என்றென்றைக்கும் அவனுடைய ஆத்துமா உயிரோடு இருக்கும்படிக்கு எவ்விதத்தினாலும் அவனை மீட்டுக் கொள்றதுக்கு அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை கொடுக்க முடியுமா? தேவனிடத்தில் கொடுக்க முடியாது, ஒருபோதும் முடியாது. ஆத்தும மீட்பு அவ்வளவு அருமையா இருக்கிறது. உங்கள் ஆண்டை மீட்டெடுத்திருக்கிறாரு, அது ரொம்ப அருமையான ஒன்றாக இருக்கிறது. ஆமென். ஆத்தும மீட்பு எவ்வளவு அருமையா இருக்கிறது, மிகவும் அருமையா இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. எவ்வளவு செல்வத்தை கொடுத்தாலும் மீட்க முடியாது. வாசிப்போம், யோபு 33:24. அவர் அவனுக்கு இறங்கி அவன் படுகுழியில் இறங்காதபடிக்கு நீர் அவனை ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். இது ஆண்டவரே சொல்வார் பாருங்க. ஒரு ஆத்மா படுகுழியில் போகாதபடிக்கு ரட்சியும், மீட்கும் பொருளை நான் கண்டுபிடித்தேன். மீட்கும் பொருளை யார் கண்டுபிடிச்சிட்டா? தேவனே கண்டுபிடிச்சிருக்கிறார். இப்படி பாவத்துக்கும் பிசாசுக்கும் மரணத்துக்கும் அடிமையை போன நம்மை மீட்கும்படி மீட்கும் பொருளை கொடுக்கணுமேனு தேவன் என்ன பண்ணாரு? தேடினார். எவ்வளோ செல்வத்தை கொடுத்தாலும் மீட்க முடியாதுன்னு சொன்னபோது, பாவத்தின் சம்பளம் மரணம், இரத்த சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஒரு ஆத்மாவை மீட்கணும் அப்படின்னா முதல் என்ன செய்யணும்? அந்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். பாவம் மன்னிக்கப்படணும், என்ன செய்யணும்? ரத்தம் சிந்தப்படணும். ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தமாக இருக்கணும்? குற்றமில்லாத மாசற்றதாக இருக்கணும், பரிசுத்தமான ரத்தமாக இருக்கணும். யார்ட்டையா இருக்கான்னு கேட்டால் யார்ட்டையுமே கிடையாது. எவ்வளவு கோடியும் கொடுக்கலாம், மீட்க முடியாது. இப்போ எது ரொம்ப அவசியமாக இருக்குது? இப்படி வச்சுக்கிறோமே, ஒருத்தருக்கு விபத்து நடந்துருச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு என்ன தேவைப்படுது? ரத்தம் தேவைப்படுது. அப்போ போய் நீங்கள் நான் 1 லட்சம் தர்றேன், நான் 10 லட்சம் தர்றேன், என்னங்க நீங்கள் 10 லட்சம் தரேன்றீங்க, நான் 1 கோடி தர்றேங்க என்று. எங்கே ரத்தம் தேவைப்பட ஒரு ஆளுக்கு நான் போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? பணம் தரேன், நான் 10 கோடி தர்றேன் பணம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா அந்த 1 லட்சமும் அந்த 1 கோடியும் அந்த 10 கோடியும் அவருக்கு எந்த புரோஜனத்தை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா அந்த மனுஷனுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு அவசியமானது ரத்தம். மீட்கும் பொருள் குற்றமில்லாத மாசற்ற ரத்தமாக இருக்கிறது. அது யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் தேவன்கிட்ட மாத்திரம்தான் இருக்குது. தேவன் தம்முடைய வித்தை கொடுத்தார். அவர் தான் இயேசுவா அந்த பூமியில் அவதரித்தார். அவர் பிறந்தது முக்கியமான நோக்கம் பரிசுத்த ரத்தத்தை செய்யணும், சுமந்து கொண்டு நமக்காக மீட்கும் பொருளை செலுத்த வேண்டும். அதான் போட்டிருக்கு வேதம், மாம்சமான எவனும்
பெருமை பாட்டாதபடிக்கு அப்படி செய்தார். எந்த மனுஷனும் பெருமை பாட்ட முடியாது. இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் முடிய மீட்புமானார். இயேசுதான் நம்முடைய மீட்பாய் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய மீட்பராய் இருக்கிறார். அவர் தவிர வேற யாரும் நம்மை மீட்க முடியாது. மதத்தில் இருக்கிற கொள்கைகள், நல்ல கிரியைகள், செல்வம், பொண்ணு, வெள்ளி எதுவும் ஈடாக முடியாது. இயேசுவே மீட்பாய் இருக்கிறார். இயேசுவின் குற்றமில்லாத மாசற்ற ரத்தமே என்னை மீட்கும் பொருளாய் இருக்கிறது. அதை எவ்வளவு விலை கொடுத்து நான் வாங்க முடியாது. அது விலையேறப்பட்ட ரத்தமாய் இருக்கிறது. அப்ப வேதம் சொல்லுது பாருங்க, 1 தீமோத்தேயு 2:6, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. என்ன, எதுக்கு ஒப்பு கொடுத்தாரு? எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு. சொல்லுங்க, மீட்கும் பொருளாகி இயேசு. சொல்லுங்க, மீட்கும் பொருளாகி இயேசு. ஒரு நகை அடமானத்தில் இருந்தா மீட்கும் தொகையை செலுத்திட்டா மீட்டுட்டு வந்துடலாம். ஆனா என் ஆத்துமாவை மீட்கிறதுக்கு எது மீட்கும் பொருள் கேட்டா இயேசுவே மீட்கும் பொருளா இருக்கிறார். இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தால் ஒழிய என்ன பிசாசின் கரத்திலிருந்து, பாவத்திலிருந்து, மரணத்தின் ஆளுகையிலிருந்து, சாபத்தின் தரித்திரத்தின் ஆளுகையிலிருந்து, வியாதியின் ஆளுகையிலிருந்து, பாதாளத்தின் ஆளுகையிலிருந்து என்னை மீட்க முடியாது. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். வாசிப்போம் அங்க மத்தேயு 20:28. மத்தேயு 20:28 சீக்கிரமாக. அவர் ஜீவன் தான் மீட்கும் பொருள். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஊழியம் கொள்ளும்படி வரல. நான் பெரிய அப்படியே ராஜா, எல்லாரும் எனக்கு என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும் வாங்க அப்படின்னு வரல. ஊழியம் செய்யவும் மற்றவங்களுக்கு அவர் ஊழியம் பண்ண வந்தாராம். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் தேவன் மீட்டெடுத்திருக்கிறாரு? எப்படி மீட்டெடுத்தார் தெரியுமா? இயேசுடைய ஜீவன் தான் உங்களை மீட்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட மீட்கும் பொருள். இயேசுடைய உயிர். நீங்கள் யாருக்காவது உயிரை கொடுப்பீங்களா? ஆனால் எனக்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இயேசு ஜீவனை கொடுக்காம என்னை மீட்கவே முடியாது. நான் பிசாசின் பிள்ளையாக தான் இருப்பேன். அவர் என்னைக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்த ரத்தத்தை சிந்தினாரோ அந்த ரத்தம் எடுத்து செல்லப்பட்டு பிதாவின் சமூகத்தில் அது செலுத்தப்பட்டதோ அப்புறம் தான் என் பாவம் என்ன செய்யப்பட்டது, நிவாரணம் பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பிசாசு என்ன செய்ய முடியும், நம்ம விடுவிக்க முடியும். அதுக்கப்புறம் அவனுக்கு லீகலாக ரைட்டு கிடையாது. சட்டப்படி அவனுக்கு நம்ம மீது உரிமை இல்லை. வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மனப்பாடம் பண்ணிடணும். இதை ஞாபகம் வரணும். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒரு பொருள் அடமானத்தில் இருக்குது, அது ரொம்ப முக்கியம் இல்லை. ஏதோ ஒரு பொருள் என்னமோ இருக்கு வச்சுக்கோங்களேன். அல்லது ஒரு நபரே அடிமையாக கிடக்கிறான். நான் கேட்குறேன், அவசியமில்லாத பொருளுக்கு நீங்கள் யாராவது பணத்தை செலுத்துவீங்களா? கண்டிப்பாக செலுத்த மாட்டோம். சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா? நம்ம பாட்டு பாடணும், எண்ணிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசிக்கிறீர், எண்ணிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. என்கிட்ட ஏதாவது நன்மை இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் அடிமையாக கடந்த என்ன தேவன் தேடி வந்து தமது குமாரனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி, அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கார். அப்படின்னா நான் அவருக்கு ரொம்ப விலையேற பெற்றவனாக இருக்கிறேன். கடவுளுக்கு நான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறேன். முக்கியமில்லாத ஒரு பொருளுக்காக அவர் இவ்வளோ பெரிய விலைக்கருத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால தான் தேவன் தமது சொந்த குமாரனை நம்ம யாராவது நம்ம பிள்ளைகளை குற்றவாளிக்காக கொடுப்போமா? ஒரு நீதிபதி தீர்ப்பளித்தார், உடனே நம்ம போய் ஜட்ஜ் நான் என்ன பண்ணுறேன், அவருக்கு பதிலாக என் பிள்ளை ஜெயிலுக்கு போட்டுன்னு சொல்லுவோமா? ஆனால் தேவன் தமது குமாரன் நமக்காக கொடுத்தார். அப்படின்னா அவருக்கு நாம் ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால தான் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்கள், நான் தேவனுக்கு மிகவும் முக்கியமானவன். நீங்கள் தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ சொல்லப்போனால் விலை கொடுத்து பாவத்து கரையத்தை செலுத்தி உங்களை என்னை அவர் மீட்டு தமக்கு சொந்தமாக்கி கொண்டார்.
கொலோசியர் 1:14, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? இன்னொரு இடத்துல கவனிச்சிட்டே இருங்க. இன்னொரு இடத்துல போட்டிருக்கு, ரோமர் 3:24 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாகி இருந்தோமா, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். அதாவது பாவியா கடந்த நமக்கு விளக்கரைத்தை செலுத்தி மீட்டெடுத்து நம்மை நீதிமான் ஆக்கிட்டார். எப்படின்னு கேட்டா, இலவசமாய் மாத்திட்டார். அது நமக்கு இலவசம். ஆனா அந்த விளக்கரத்தை யார் கொடுத்திருக்கா? அவர் செலுத்தி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, இயேசுவின் மூலமான அந்த மீட்பின் திட்டம் இல்லைன்னா நான் மீட்கப்படவே முடியாது, நான் நீதிமானாக முடியாது. ரட்சிப்பின் திட்டம்ன்றது மீட்பின் திட்டம். மனுஷனை மீட்க தேவன் போட்ட திட்டம், மீட்பின் திட்டம். அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப அதே கொலோசியர் 1:13 போட்டிருக்கு, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்துமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளுக்குள்ள கடந்தோம், பிசாசு கைக்குள்ள நாம இருந்தோம். என்னைக்கு சுவிசேஷத்தை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ, நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? விடுதலையாக்கி குமாரனுடைய ஒளி ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தி விட்டார். உலகத்துல இருந்தா கூட உலகத்தான் கிடையாது, நம்ம பிசாசு கீழே கிடையாது, தேவன் ராஜ்யத்துக்கு கீழாக வந்திருக்கிறோம். குமாரனுடைய ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதுக்குன்னு கேட்டா 12 வாசிங்க மேல அப்படியே, கொலோசியர் 1:12, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவரும் ஆக்கினவரும். நல்ல நிலை கொண்டு வந்துட்டாரு. பிசாசுக்கு அடிமையா கடந்தேன், மீட்கும் பொருளை செலுத்தி என்னை மீட்டெடுத்து அவர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்து, அது மாத்திரம் கிடையாது, நிறைய சுதந்திரம் இருக்குதான். என்னது? ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு என்னை தகுதியாக்கிட்டார். இடத்தையே மாத்திட்டார். வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அடிமையை அரண்மனை கொண்டு வந்துட்டார். சிந்திச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி வெளி தேசங்களுக்கு போனவங்க அடிமையை மாற்றிக்கொண்டு சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள யாரும் மீட்டு பேலஸ் கொண்டு வந்துட்டாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு, உடுத்துறதுக்கு, அனுபவிக்கிறதுக்கு, அந்த மாதிரி மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதான் போட்டிருக்கு. வாசிப்போம். மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்ட நெல்லிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். நான் இப்ப சாபத்துக்கு கீழே கிடையாது, அங்கிருந்து மீட்டு என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்கு உட்படுத்திட்டார். எத்தனை பேர் இயேசு இங்க பாவத்திலிருந்து மீட்டு கொண்டிருக்கிறார்? ஆமேன். எத்தனை பேர் இயேசு இங்க பிசாசின் ராஜ்யத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கிறார்? ஆமேன். எத்தனை பேர் இயேசு இங்க சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார்? ஆமேன். அது கீழே நான் இல்ல, அது என்னை அடிமைப்படுத்த முடியாது. நானா செய்யற சில காரியங்கள் பிசாசும் பாவமும் வியாதியோ சாபமோ ஆளுகை செய்வதற்கு இடம் உண்டாக்குது. ஆனா அதை ஆளுகை செய்ய முடியாது. நான் அங்க இல்லை. எபிரேயர் 9:12 வாசிங்க. சில பேருக்கு கவனிங்களேன், சில பேருக்கு நம்ம பரலோகம் போவோம், சில பேருக்கு வெளியே ஏதாவது பிரசங்கெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் டவுட்டாகத்தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, நீங்க பரலோகம் போறது, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறது, அது முற்றிலுமாக உங்களை சார்ந்தது இல்லை. என்ன எதை சார்ந்தது? வாசிங்க, அங்க போட்டிருக்கு. வாசிப்போம். வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு வருஷமும் ஆடு அடிக்கணும், ரத்தம் சிந்தப்படும், எடுத்துட்டு போய் என்ன செய்யணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தெளிக்கணும். உடன்படிக்கை பெட்டியில இந்த பூமியில நடந்துச்சு. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு பண்ணிட்டே இருக்கணும். ஆனா என்னைக்கு இயேசு வந்தாரோ ஒரே தரம் பலியிடப்பட்டார். ஏன்னா அது அவர் அந்த சாக்ரிஃபைஸ் வெள்ளாட்டுக்காடா இளங்காலை இதெல்லாம் ஒரு நிழலா இருக்கிறது. அது உண்மையாகவே பாவத்தை நிவாரணம் செய்ய முடியாது, ஒரு அடையாளமா இருக்குது. ஆனா அந்த எல்லா இளங்காலை வெள்ளாட்டுக்காடாவும் எது அம்பு குறியிட்டு காட்டுகிறது? இயேசுவை காண்பிக்கிறது. இயேசுவின் ரத்தம் தான் பரிசுத்த ரத்தம், அதுதான் மீட்கும் பொருள். என்னைக்கு அதை அவர் செலுத்தி விட்டு அந்த ரத்தத்தை எடுத்துட்டு ஒரே ஒரு தரம் பரலோகத்துக்கு ஏறி மகா பரிசுத்தத்துக்குள்ள பிரவேசித்து ரத்தத்தை பிதாவின் சமூகத்துக்கு முன்பாக தெளிச்சாரோ அன்னைக்கே நமக்காக நித்திய மீட்பை உண்டு பண்ணி விட்டார். திரும்ப எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே தரம் செஞ்சு முடிச்சிட்டாரு, பர்ஃபெக்டா செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆகவே நம்பலாம், என்னைக்கு நான் இயேசுக்கு இடம் கொடுத்தேனோ நான் அவருக்கு சொந்தமாயிட்டேன்.
இப்போ இன்னொரு விஷயம் நடக்குது, கவனிங்க. இங்கே ஆவி, ஆத்மா, சரீரம். என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொட்டனோ என் ஆவி முற்றிலுமாக ரட்சிக்கப்பட்டு விட்டது, அதை மீட்டுட்டார். ஆவி மீட்பு நடந்து முடிந்து விட்டது. மனதில் மறுரூபம் நடந்து கொண்டே இருக்கிறது. சரீரத்தில் இன்னும் என்ன செய்யுது? பாவம் இழுக்கத்தான் செய்யுது. ஏன்னா சரீரம் என்ன செய்யப்படல, இன்னும் மீட்கப்படலை. ஆனால் ஒரு நாள் வரும்போது ஜனப்பொழுதுல இது என்னவா மாறிடும்? அழியாத சரீரமாக மாறப்போகிறது. சரீர மீட்பு என்ன செய்ய போகுது? நடக்க போகிறது. ஆவியில மீட்பை முழுமையாக பரிபூர்ணமாக செய்து முடித்து விட்டார். இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. நான் பரலோகம் போவனா அப்படின்னு கேட்குறீங்கள, என்னைக்கு நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வந்து உங்க ஆவியை சுற்றி பரிசுத்த ஆவியினால முத்திரை போட்டு விட்டார். முத்திரை போட்டு இவனை ஒரு நாள் கண்டிப்பா வந்து நான் மீட்டுக் கொள்வேன். அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவார் என்பதற்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியினால என்ன செஞ்சிருக்காராம்? முத்திரை போட்டிருக்கிறாராம். நல்ல உதாரணம். எத்தனை பேர் பெப்சி டின் பார்த்துருக்கீங்க? இந்த கேன் சின்னதாக பார்த்துருக்கீங்களா? பெப்சி பார்த்து, கோக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த டின்னில் அடைச்சிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். சீல் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சீல் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தேவன் நம்முடைய ஆவியை என்ன பண்ணிட்டாராம்? பரிசுத்த ஆவியினால சீல் பண்ணிட்டாராம். அதை எதுவுமே கண்டாமினேட் பண்ண முடியாது. அது எதுவுமே அதை என்ன செய்ய முடியாது? தீட்டுப்படுத்த முடியாது. ஒருவேளை சரீரத்தில் சில விஷயத்துக்கு நம்ம பலவீனப்பட்டுறலாம், மனசில் கொஞ்சம் விழுந்துடலாம், திரும்ப ரெஸ்டோர் ஆகிறதுக்கு வழியை உண்டாக்கியிருக்காரு. அது அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. ஆனால் ஆவி ரொம்ப பத்திரமா இருக்குது. ஆவியில் நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டாரு. பரிசுத்த ஆவியில் என்ன பண்ணிட்டாரு? முத்திரை போட்டிருக்காரு, சீல் போட்டிருக்காரு, சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கிறாரு. எதுவும் நம்ம ஆவி என்ன செய்ய முடியாது? டச் பண்ண. அப்போ ஒருத்தன் இயேசு ஆண்டா ஏற்றுக்கொண்டிருந்து ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருந்திருப்பா அப்படின்னா அவன் இயேசுவின் ரத்த புண்ணியத்தினால எங்கே போவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் உண்டு பண்ண மீட்பு வந்து நித்திய மீட்பு. அதில் ஏதாவது குறை இருக்குமோ, ஓட்டம் இருக்குமோ, உடசல் இருக்குமோ? கிடையாது, கிடையாது. ஒரே தரம் செஞ்சு முடிச்சுட்டு போய் உக்காந்துட்டார். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் அவருக்கு சொந்த ஜனங்கள். எல்லாம் சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தமானவன். நீங்கள் வந்து காட்ஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் யார் ப்ராப்பர்ட்டி? கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி. அதான் போட்டிருக்கு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அதாவது விலை கொடுத்து வாங்கப்பட்டீர்களே, தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆவி, ஆத்மா, சரீரம் மூணுக்குமே விலக்கிரை செலுத்திட்டார். இப்ப அடிமை இருந்தவனை விடுதலை ஆக்கி சுயாதீனம் மாத்திட்டாரு. ஆளுகை செய்யறதில்ல, உன்னை சித்த சுயாதீனமா உண்டாக்கி இருக்கிறேன், நீ என்ன பண்ணு? வாலண்டியரா எனக்கு கீழ்ப்படின்றார். ஆமென். இயேசுவும் நம்மளை வந்து ஃபோர்ஸா ஆளுகை பண்ண மாட்டாரு, பிசாசு நம்மளை ஃபோர்ஸா ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக பிசாசு என்ன வேணா செய்ய முடியும். இப்போ அப்படி செய்ய முடியாது. இப்போ நான் யாருக்கு விட்டு கொடுக்கிறேன் என்பது, நான் எதை தெரிந்து கொள்ள என்பதை பொறுத்து இருக்குது. அப்படிப்பட்ட சித்த சுயாதனையில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. நான் அடிமை இல்லை. எல்லா கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரிப்பாமே. நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் சாபத்தின் கீழாக இல்லை, நான் வியாதி கீழாக இல்லை. எதுவும் என்ன ஃபோர்ஸ் ஆளுகை செய்ய முடியாது. ஆனால் இடம் கொடுக்கும்போது என்ன செய்யுது? அது கொஞ்சம் டாமினேட் பண்ண பார்க்குது. பிசாசு வந்து அவன் லீகலாக அதையும் செய்ய மாட்டான். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு என்ன செய்கிறான்? பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் உண்மையான பெரிய வெளிப்பாடு எதுன்னு கேட்டால், நான் அனுமதிக்காமல் அவன் வர முடியாது. அதான் வந்து சத்தியம். அப்படி இடத்துல கொண்டு வந்து வச்சிட்டார் நம்மளை கர்த்தர். ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன், அதை நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். நான் மீட்கப்பட்டவன். ஆழமான ஒரு வெளிச்சம். நான் இயேசுவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டவன்? மீட்கப்பட்டவன். நான் மீட்கப்பட்டவன். அந்த வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்கிறாரு? அதை சொல்லணும்னு சொல்கிறார். அதை நம்ம பார்த்து முடிப்போம். அதுக்கு முன்பாக ஒருவேளை நீங்கள் ஜெபத்தில் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் போட்டிருக்கு, லூக்கா 11 போட்டிருக்கு பாருங்கள். நம்ம குடும்பத்தாருக்காக, நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்துக்காக, எல்லாத்துக்காக இதை வச்சு தான் ஜெபிக்கணும். எடுத்துக்கிட்டிங்களா? லூக்கா 11:21 வாசிங்க. என்ன போட்டிருக்கு? ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அதாவது
இந்த பலவான் என்பது யாரை குறிக்குது? பிசாசை குறிக்குது. அவன் என்ன பண்ணிட்டான்? நம்மை அடிமையாக கொண்டு போயிட்டான். சரியா? அவன் எப்படிப்பட்டவன்? பலவானா இருக்கிறான், பத்திரமா இருக்குது பொருள். வாசிப்போம் அடுத்த வசனத்தை, 22. சத்தமா வாசிங்க. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் சொல்றேன், நமக்கு வரவேண்டிய எந்த நன்மையிலையும் பிசாசு பிடித்து வைத்திருக்க முடியாது. நமக்கு வரவேண்டிய ஐஸ்வர்யத்தை பிசாசு தடுக்க முடியாது. நமக்கு வரவேண்டிய சுகத்தை பிசாசு தடுக்க முடியாது. நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதத்தை, இன்றைக்கு இந்த சபைக்கு வரவேண்டிய ஆத்துமாக்களை பிசாசு தடுக்க முடியாது. உங்க குடும்பத்தில் உங்க 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 உறவுகள் ரட்சிக்கப்படுவதை பிசாசு தடுக்க முடியாது. அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொண்டு அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் உரிந்து கொண்டு அவனை நிராயுதபாணி ஆக்கி அவன் கொள்ளை பொருளை பங்கிடுவான். நான் சொல்ல, இயேசு பங்கிட்டார். ஆமென். இதை வச்சு தான் நாம ஜபத்தில் கேட்கணும். திருமண காரியமா? தடுக்க முடியாது ஆண்டவரே. பிள்ளையா? இதை வச்சு தான் ஜெபிக்கணும். ஆத்துமாக்களா? இப்படி தான் நாம ஜெபிக்கணும். இந்த பட்டணத்தை இயேசுவின் நாமத்தில் விடுதலை ஆக்குகிறேன். ஆமென். இங்கே அநேக ஆத்துமாக்கள் இயேசுக்காக சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்களாம் நான் இயேசு நாமத்தை என்ன செய்கிறேன்? விடுதலை ஆக்குறேன், அழைக்கிறேன் இயேசு நாமத்தில். சபைக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், உயர்வு கண்டிப்பாக வரும், இருந்த இடத்துல இருக்கவே மாட்டோம், பெரிய மாற்றம் வரும். இப்போ வேதம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுது, அதை மட்டும் நாம் பார்த்து அந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 107:2. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. அப்போ எத்தனை பேர் பிசாசின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டிருக்கிறீங்க? இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? 430 வருஷம் பார்வனுக்கு அடிமையாக இருந்தாங்க இல்லையா? தேவன் என்ன பண்ணார்? அங்கேயும் ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டு என்ன செய்யப்பட்டது? விடுதலை உண்டாச்சு. பார்வன் கரத்திலிருந்து ஜனங்களை மீட்டு கொண்டது மாத்திரம் கிடையாது, மீட்கும் போது அவங்களுக்கு சுகம் உண்டாச்சு. ஆமென். மீட்கும் போது அவங்க இழந்த யாவற்றையும் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இயேசுவின் ரத்தம் அவங்க அந்த நபரை மாத்திரம் மீட்கல, அந்த நபரோடு கூட அவங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மீட்டு கொடுத்தது. அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, மீட்டு கொடுத்தது. அப்ப நம்மளும் என்ன பண்ணோம்? கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. இங்க எல்லாம் அப்படிதான் வந்திருக்கீங்க. கர்த்தரால், பாஸ்ட் கிடையாது, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலும் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். இங்க நிறைய பேர் கிழக்கு பக்கத்தில் வந்திருக்கீங்க, சில பேர் மேற்கு வடக்கு தெற்கு பக்கம் வந்திருக்கீங்க. எல்லாம் எப்படி வந்தீங்க? கர்த்தர் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்க. ஆமென். என்ன சொல்லணுமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கிறேன், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, அடிக்கடி சொல்லணும். ஏசாயா 35:10. சரியா? இன்னைக்கு ஒரு வேளை சஞ்சலமும் தவிப்புங்கிற சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் அதை நம்பக்கூடாது. ஏன்னா நான் மீட்கப்பட்டவன். மீட்கப்பட்டவனுக்கு ஒரு பிளஸ்ஸிங் போட்டிருக்கு. வாசிப்போம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். யாருக்கு? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில எல்லாம் சொல்லுவோம், நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவேன், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கடைசி வசனம் வெளிப்படுத்தல் 5:9. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. எதுக்காக மீட்டு கொண்டிருக்கிறாரு? தேவனுக்கென்று. எத்தனை பேர் தேவனுக்காக வாழ போறீங்க? பிசாசுக்காக வாழ்ந்தோம். நல்லா கவனிங்க, என்ன பண்ணோம்? பிசாசுக்காக வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு ரத்தம் சிந்தி மீட்டு இருக்காரு. அப்போ நான் யாருக்காக வாழணும்? வேதமே அப்படிதான் சொல்லுது. எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு. வாசிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்போ சொல்றாங்க, நாங்கள் அடிமை கிடையாது, நாங்கள் என்ன செய்வோம்? அரசாளுவோம், நாங்கள் ஆளுகை செய்வோம்.
நாங்கள் ஆளுகை செய்வோம். ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார், எங்களை மீட்டெடுத்திருக்கிறார். வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்ல, குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டவன்.